இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பருவநிலை மாற்றத்தால் ஏடிஸ் கொசுக்களின் இனவிருத்தி அதிகமாகிறது. ஏடிஸ் கொசுக்களின் இனவிருத்திக்கு பருவநிலை மாற்றமும் ஒரு காரணமாகும். மேலும் அவை மிக மோசமாக வேகமாக பரவுவதற்கு கட்டமைப்பு பிரச்சனையை தான் பங்களிப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நேற்று புத்ரஜயாவில் தேசிய அளவிலான கோட்டாங் ரோயாங் மெகா அளவிலான 2.0 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் அவ்வாறு கூறினார். சாக்கடை ஓரத்திலும் பாதசாரிகளின் நடைபாதை பகுதியிலும் மழைக்கு பின்னர் தேங்குவதும் ஏடிஸ் கொசுக்களின் இனவிருத்திக்கு காரணமாகிறது. இவ்வாண்டு 38வது வாரம் வரை 1,00,000க்கும் மேற்பட்ட டெங்கி சம்பவங்களும் அதனால் 91 மரணங்களும் பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சு வெள்ளிக்கிழமை அறிக்கை வெளியிட்டது. வளமான எதிர்காலத்தை உருவாக்க இந்தியர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இந்தியர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே அவர்களை சார்ந்திருக்கும் தொழில் நலத்துறைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி கூறினார். மைக்கியின் தொடர் முயற்சியால் முடித்திருத்தும் நிலையங்கள், நகை கடைகள், ஜவுளி ஆகிய இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு 7,500 அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியது. எனினும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சுடன் இணைந்து இந்திய வர்த்தகர்களின் மேம்பாடு குறித்து செயல்படுவதில் மைக்கி எப்போதும் முனைப்புடன் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை களைந்து அவர்களின் பிரச்சனைகளை எதிர்காலத்தில் வளமாக்குவதில் பிரதமர் கொண்டு வந்துள்ள இத்திட்டங்களை வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற இம்மாநாட்டில் நாடு தழுவிய நிலையில் உள்ள சுமார் 17 வர்த்தக சங்கங்களின் சம்மேளனத்தில் சேர்ந்த 233 பேராளர்கள் கலந்து கொண்டனர். மலேசியாவில் முதலாவது செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கும். மலேசியாவில் முதலாவது செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு துறை ஆய்வு மையத்தை உருவாக்குவதன் மூலம் குறைந்த சுற்றுப்பாதை செயற்கைக்கோள் வழியான டைரக்ட் டு செல் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஆதரவு அளிக்க முடியும். சீன செயற்கைக்கோள் தொழில்நுட்ப நிறுவனம் கீஸ்பெக்ஸும் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆல்டெல்லும் இணைந்து உருவாக்கவிருக்கும் அம்மையம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஆய்வு தளமாக அமையும் என்று தொடர்பு அமைச்சர் பாமி பாட்சல் தெரிவித்தார். தொலைதூர இடங்களில் உள்ள இணைப்பு பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என்பதால் இந்த டைரக்ட் செல் தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். சீனா பெய்ஜிங்கில் கீஸ்பேஸ் மற்றும் ஆல்டெல் குழும நிறுவனத்தின் கூட்டு முயற்சி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சியை கண்ட பின்னர் பாமி அவ்வாறு கூறினார். திடீர் வெள்ளத்தில் தாயும் மகனும் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை மணி 8:29 அளவில் கெடா கோலநெராங் கம்போங் தஞ்சோங் ஏரியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் தாயும் மகனும் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். 46 வயதான சல்மா மாட்சைன் மற்றும் அவரின் 19 வயதான மாற்றுத்திறனாளி மகனான முகமது ரொஸ்மான் ரொஹைடி ஆகியோரை தேடி மீட்கும் பணிகள் தொடரப்பட்டுள்ளன. கோலாநெராங், போகோக் சேனா, சுங்கை பட்டாணி மற்றும் சித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் படகுகள், போலீஸ் மற்றும் மலேசிய பொது தற்கா பாதுகாப்பு படையின் உதவியுடன் தேடல் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையினால் அருகில் உள்ள சுங்கை படாங் தெராப் நிரம்பியதால் அப்பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. குரங்கம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளி குணமடைந்து வருகிறார். எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளி தற்போது குணமடைந்து வருவதோடு அவரின் 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் நடவடிக்கையும் விரைவில் நிறைவடையவிருக்கிறது. இந்நிலையில் புதிய சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதையும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது உறுதிப்படுத்தினார். இதுவரை அன்று பதிவாகிய ஒரு சம்பவம் தான். புதிதாக நாங்கள் 56 சந்தேக நபர்களை பரிசோதித்தோம். ஒருவருக்கு நோய் கண்டுள்ளது, மற்றவருக்கு இல்லை. நாங்கள் கவனமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். குரங்கம்மை நோய்க்கான தடுப்பூசி குறித்து விவரித்த அவர்,
அதன் தொடர்பில் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் சம்பந்தப்பட்ட தடுப்பூசி விநியோகத்தை பெற சுகாதார அமைச்சு காத்திருப்பதாகவும் டாக்டர் சுல்கிஃப்லி கூறினார். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி நாட்டில் முதலாவது குரங்கம்மை நோய் சம்பவம் அடையாளம் காணப்பட்டது. EIP எனப்படும் இந்திய வர்த்தகர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகம். ஸ்பூமிகோ ஸ்பிக், பெண் மற்றும் பிரிவை போன்ற கடனுதவி மற்றும் உதவித்தொகை திட்டங்களின் மூலம் இந்திய தொழில் முனைவோர் அடைந்து வரும் கணிசமான வளர்ச்சியை தொடர்ந்து இந்நாட்டுக்குள்ள இந்திய சமூகத்தின் வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த வணக்கம் மடானியின் கீழ் எம்பவரிங் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் EIP எனப்படும் இந்திய வர்த்தகர்கள் மேம்பாட்டு திட்டத்தை கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று அறிமுகப்படுத்தினர். மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் மைக்கியுடன் இணைந்து இத்திட்டத்தின் கீழ் இந்திய வர்த்தகர்களின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை மேற்கொள்ளவிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இந்த திட்டம் பார்த்தீர்கள் என்றால் மைக்கி ஆயிரக்கணக்கில் வர்த்தகர்கள் வைத்திருக்கிறார்கள், வர்த்தக பங்காளிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் நிறுவனம் உட்பட தொழிலாளர்களை அடுத்த கட்டத்திற்கு அவர்களும் புதிய வர்த்தகத்தை உருவாக்க அவர்களுக்கு என்ன தேவை, எப்படி பொருளாதார ரீதியிலான அறிக்கைகளை எவ்வாறு தயார்படுத்துவது, AI தொடர்பான விவகாரங்களை எவ்வாறு கையாள்வது குறித்த பல நிறுவனங்களின் மூலம் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவோம் என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூர் சென்டரில் மைக்கியின் 73வது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அரசியல் நிலைத்தன்மையை தலைவர்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என வலியுறுத்து. கடந்த 2 ஆண்டுகளாக நாடு அடைந்திருக்கும் அரசியல் நிலைத்தன்மையை அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலையை வலுப்படுத்துவதற்கு தவறாக பயன்படுத்தாமல் மக்களுக்கான நல்ல கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக உபயோகிக்க வேண்டும். ரிங்கெட் நாணய மதிப்பை வலுப்படுத்துதல், குறைந்து வரும் வேலையின்மை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம் ஆகியவற்றிற்கு வழிவகுத்திருக்கும் நிலைத்தன்மை மக்களை மேம்படுத்தும் முயற்சிகளில் தற்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்துவதற்கு வித்திட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சில சமயங்களில் கொஞ்சம் விரக்தி அடைந்து வேறு வழியின்றி செயல்படும் அரசியல்வாதிகள் இன்னும் இருக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி அடைதல், ரிங்கெட் வலுவடைதல், வேலையின்மை அளவு குறைதல், வேலை வாய்ப்புகள் அதிகரித்தல், பணவீக்கம் அதிகமாக கட்டுப்படுத்தப்படுதல் ஆகியவற்றை அவர்கள் காண்கின்றனர். ஆகவே இந்த இனங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை காட்டுவதும் மத வேறுபாடுகளை காரணமாக கவலையை தூண்டுவதும் தான் அவர்களுக்கான வழி என்றார் அவர். நேற்று சரவாக் மேரியில் சரவாகு சயாங் எனும் 2024 மக்கள் மடானி திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அன்வர் அவ்வாறு கூறினார்.